என் தங்கப்பிள்ளையே, இன்று ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் அம்மா உனக்கு வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்றைய நாள் உனக்கு சித்திரை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையும் கூட. என் பிள்ளைக்கு இன்று நல்ல நாள் என்பதனை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்று இரவு 10:28 வரை ஏகாதசி திதியானது இருக்கின்றது. என் பிள்ளை, இன்று எப்படியேனும் உன் இல்லத்திற்குள் துளசி இலையை கொண்டு வந்து பெருமாளுக்கு படைத்துவிடு. என் பிள்ளையே, உன்னுடைய பல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கே தெரிய வரப்போகின்ற கட்டாயம் வந்திருக்கின்றது. என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் பேச வரும்பொழுதெல்லாம், அம்மா எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்து விடு, தினமும் ஏதேனும் ஒரு கஷ்டத்திலேயே இருந்து ஒரு நிமிடமாவது சிரித்து விட மாட்டோமா என்று மனது ஏங்கி தவிக்கின்றது என்று என் பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குரல் இந்த தாயானவள் என் செவிகளுக்கு எட்டியது. உன்னுடைய கவலையானது இந்த தாயானவள் எனக்கு புரிந்தது. என் தங்கமே, முதலில் இந்த வாழ்க்கையில் நீ போராட வேண்டியது உன்னோடுதான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் முதல் காரணமே நீ மட்டும்தான். இதை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மிகவும் எளிமையான விஷயமாக இருக்கும். நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் அவர்கள் ஒருபொழுதும் உன்னோடு சரிக்கு சரியாக நின்று சண்டையிட மாட்டார்கள். ஆனால் சத்தமே இல்லாமல் உன்னிடத்திலிருந்து விலகி வெகு தொலைவு சென்று விடுவார்கள். என் பிள்ளை, ஒருவர் மீது உனக்கு சந்தேகம் வருகிறது, அவர்களின் குணங்களை பற்றிய உனக்கு கவலை வருகிறது என்றால், நீ இது போன்று ஒருவர் நடந்து கொண்டாலே அவர்களிடத்தில் உண்மையான குணம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளலாம். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அடைய நினைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் அடைய முடியாது என்பதுதானே நிதர்சனமான உண்மை, யதார்த்தமும் கூட. அதனால் எல்லாவற்றையும் அடைய நினைக்காமல் சிலவற்றை நீ ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ள நினைத்தால் அந்த விஷயம் உனக்கு கிடைக்காமல் போனால் கூட உனக்கு மனதிற்கு மிக பெரிய வேதனைகளை அது கொடுத்து விடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். நீ எந்த அளவிற்கு வெற்றிகரமாக இருக்கிறாய் என்பது உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் உன்னால் எந்த அளவிற்கு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்தது. அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? உடலும் மனதும் தெளிவாக இருந்துவிட்டால் நீ வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். எங்கே உன்னுடைய மனநிலை சரியில்லாமல் போகின்றதோ அப்பொழுது உன்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். இவையெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் எல்லாமே வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீயே உணர்ந்து விடுவாய். எந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சரியான முடிவும், இந்த முடிவை தீர்மானமாக விடாமுயற்சியோடு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒழுக்கமும் ஒருவருக்கு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே எல்லாமே சரியாக நடக்க நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு விடாதே. உன் மனது உறுதியாக இருக்கும் பொழுது தள்ளி போட்டால் உன்னுடைய வெற்றியும் தள்ளி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னால் நேற்று நடந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சரி செய்துவிட முடியாது. ஆனால் நாளைய நாளை உன்னால் நல்லபடியாக எந்த தவறும் இல்லாமல் உருவாக்க முடியும். ஏற்கனவே செய்த இந்த தவறை மீண்டும் செய்யாதபடி இந்த நாளை உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே,
இந்த உலகமே உன்னை பார்த்து குறை சொன்னாலும், இந்த ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்த இந்த வராகி எனக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். யாருக்கும் பயப்படாதே. யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருக்குமான இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இல்லாவிட்டாலும், இன்று தொடங்கிய இந்த நாளை நல்ல நாளாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று தெய்வத்தினுடைய அருளாசி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இவன் எப்படி வாழ்ந்து விடுவான் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தையே, இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, 10 ரூபாய் உன்னுடைய வருவாயாக இருக்குமானால் அதற்குண்டான வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும். கையில் என்ன இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற செலவு செய்து வாழும் பட்சத்தில் யாரிடமும் ஒரு நாளும் கையேந்த வேண்டிய நிலை இருக்காது. உன்னுடைய உழைப்பில் வாழ்கிறாய் என்ற திருப்தியும் உனக்கு இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவுதான் உனக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தாலும், உன்னை விட அதிகமான அறிவு கொண்டவர் யாரேனும் ஒருவர் இருப்பார் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ எந்த இடத்தில் வசதியாக உணர்கின்றாயோ அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று புதியவற்றை நீ தேடத் தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த இடம் எனக்கு சௌகரியமாக இருக்கின்றது என்று சொல்லி நீ அங்கே தேடினால் உனக்கு எதுவும் கிடைக்காது. அது உனக்கு மிக பெரிய வெற்றியாகவும் இருக்காது. அந்த இடத்தை விட்டு சென்று உனக்கு எங்கே தேட வேண்டுமோ அங்கே போய் நீ வெற்றியை பெற்றுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை அது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத வெற்றியாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. புதிய விஷயங்களை எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓரிடத்தில் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று அங்கேயே அமர்ந்து விட்டால் அடுத்தது வாழ்க்கையில் மீண்டும் முதலிலிருந்து தான் நீ தொடங்க வேண்டியிருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உயரங்களை தொட வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உனக்கிருக்கின்ற சுமைகளை விட்டுவிட நீ தயாராக வேண்டும். சுமைகளை தூக்கி கொண்டே திரிந்தால் உன்னால் உயரம் ஏற முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு பகைவன் படுக்கையில் இருக்கும் பொழுது அவனை நலம் விசாரிப்பதும், எதிரி ஒருவன் உன் இல்லம் வரும் பொழுது அவனை உபசரிப்பதும் தான் இந்த தமிழர்களினுடைய உயர்ந்த பண்பாடு என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த பண்பாடு எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா அம்மா இத்தனை அழுத்தமாக சொல்கின்றேன்? இங்கே சிலர் இருக்கின்றார்கள், தனக்கு பகைவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவன் இன்னும் போய் சேரவில்லையா என்றுதான் கேட்கின்றார்கள். அவன் இருந்தால் உனக்கென்ன, அவன் இல்லை என்றால் உனக்கென்ன? அவனுடைய உடல்நலம், அவனினுடைய கஷ்டங்களை அவன் குடும்பம் தூக்கி சுமக்கப் போகின்றது. உனக்கு வேண்டுமானால் அது வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவர்களை சார்ந்தவர்களுக்கு அது எத்தனை பெரிய இழப்பு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் ஒரு எதிரி உன் இல்லம் வருகிறார் என்றால் அவர்களை அவமானப்படுத்தி விடாதே. உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நலம் விசாரித்து அனுப்ப வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு வருகிறார்கள் என்று தெரியாத பொழுது என் பிள்ளை அவர்களின் மனதினை நீ நோகடித்து விடாதே. உன் இல்லத்தை விட்டு சென்ற பிறகு அது வேறு விஷயம். உன் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து நீ உபசரிக்க வேண்டும். என் தங்கமே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. போராட்டங்கள் அதிகமாக இருக்கத்தானே செய்யும். யோசித்து ஒரு செயலை செய்து என் பிள்ளை அதை உற்சாகமாக தொடங்கி
அதனை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். உனக்கு இன்றைய நாள் நல்ல நாள் என்பதனை மனதில் நினைவில் வைத்து கொண்டு நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.